ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ காமிகானில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. முக்கியமாக மார்வல் பார்த்தீங்கன்னா பூந்து விளாண்டாங்கன்னே சொல்லணும். ஸோ அவங்க செஞ்ச அந்த சம்பவம் தான் ஹோல் இன்டர்நெட் கம்யூனிட்டியும் கிராஷ் ஆக்கியிருக்கு. இதுக்கிடையில் சாண்டியாகோவில் நடந்த மற்ற ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அதில் முக்கியமாக அமேசான் பிரைம் பார்த்தீங்கன்னா பாய் சீரீஸை வச்சு ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்ன, ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகுது, முக்கியமாக பாய் சீசன் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ரீசெண்டாக அமேசான் பிரைமில் த பாய் சீரீஸ் சீசன் 4 முடிஞ்சிருக்கு. உண்மையிலே பயங்கர ஹைப்பாக முடிச்சிருக்காங்க. காமிக் அக்யூரேட்டாக இப்போ தான் பில்லி புச்சர் கம்பேக் கொடுத்துருக்காரு. மறுபடியும் அந்த ஒரு ரேஜுக்கு போயிருக்காரு. காமிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பில்லி புச்சர் ரேனை கொண்டிருப்பாரு. அவரே அடிச்சு கொண்டிருப்பாரு. பட் என்னடா லைவ் ஆக்ஷனில் ரேனை கிட்டத்தட்ட இவர் வளர்ப்பார் போலையே, பாசமாக பார்த்துக்குவார் போலையே அப்படின்ற மாதிரினா ஒரு ட்ராக்ல தான் போச்சு. இப்போ அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா லிட்ரலி வேற மாதிரி மாறி இருக்கு. ஒரு டெரரான டெரிஃபிக்கான ஒரு கேரக்டரா புச்சர் பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் ஆயிருக்காரு. யாரையுமே பார்க்க மாட்டாரு. கிட்டத்தட்ட ஹியூகியே பார்த்தீங்கன்னா முறைச்சு ஒரு மாதிரி மிரட்டி விட்டுருப்பாரு. இப்போ பாய்ஸ் டீமுமே பார்த்தீங்கன்னா புச்சர் மேல செம்ம கோத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. இப்படி இன்டென்ஸா சீசன் 4 முடிச்சிருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் சீசன் 4ஓட எண்டில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு அதில் நம்ம ஹோம்லேண்டர் சோல்ஜர் பாயா பார்க்குற மாதிரி அதை பயங்கரமா ஹைப் ஆக்கி முடிச்சிருந்தாங்க. ஸோ சீசன் 4 அதோட முடிஞ்சிருச்சு. சீசன் 5 பார்த்தீங்கன்னா 2026 ஆர் 27 வரும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கிடையில ஒரு ப்ராஜெக்ட் பாய் சீரிஸோட ப்ரீக்வல் சீரிஸா ஒன்று வரப்போகுது. அது என்னன்னா வாட் ரைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய சாண்டியாகோ காமிகான்ல அஃபிஷியலா அமேசான் பிரைம் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாய் சீரிஸோட ப்ரீக்வல் ஸ்டோரியா தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட் ரைசிங்ன்ற சொல்லக்கூடிய இந்த டிவி சீரிஸ் இருக்கு. இதுல முக்கியமான ரோல் யார் பிளே பண்ண போறாங்க அப்படின்றது கேட்டுதான் லிட்ரலி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மைண்டிங் ப்ளோ ஆயிருச்சு. முக்கியமா யார் யார் வர போறாங்க இதுலனா சோல்ஜர் பாய் அண்ட் ஸ்டார்ம்ஃப்ரண்ட், இவங்க ரெண்டு பேர் தான் பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ரோலே பிளே பண்ண போறாங்க இந்த ஒரு டிவி சீரிஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 1950s டைம்லைன்ல இந்த ஒரு சீரிஸ் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த டைமை பொறுத்தவரையும் இரண்டாம் உலக போர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகுறது, அதுக்கப்புறம் சூப்ஸ் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்காங்க, நிறைய பாலிடிக்ஸ் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த இதுல பேச போறாங்க. இதுல ஹோம்லேண்டர் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வர வாய்ப்பு இல்ல. மேபி ஹோம்லேண்டரை உருவாக்குறதுக்கான ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பேசுற மாதிரியும் அந்த ஒரு ப்ராஜெக்டை பத்தி ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு ஹிண்ட் தரலாம். இந்த ஒரு ப்ராஜெக்டோட எண்ட் ஆர் கிளைமேக்ஸ்ல மேபி ஒரு சில இடங்கள்ல நம்ம ஹோம்லேண்டரே கூட காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜென்வில காமிச்சாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுலயும் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த சீரிஸோட மெயின் கேஸ்டா இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டு பேர் தான். ஒன்னு சோல்ஜர் பாய், இன்னொன்னு ஸ்டார்ம்ஃப்ரண்ட். இந்த ரெண்டு ஆக்டர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட்ல வர போறாங்க. அதெல்லாம் யாருன்றத ஃபியூச்சர்ல சொல்லுவாங்க. இது 1950sல நடக்க போற ஒரு கதை. ஸ்டார்ம்ஃப்ரண்ட் அண்ட் நம்ம சோல்ஜர் பாய் இவங்க ரெண்டு பேரும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா ஷீல்டுல தண்டர் ஸ்டார்ம்ஸ் அது அப்படியே அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா காமிக்ஸ்ல இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. பட் காமிக்ஸ்ல அது வேற மாதிரி நடந்திருக்கும். அது என்னன்னா ஸ்டார்ம்ஃப்ரண்ட் ஒரு மேல் கேரக்டர், நம்ம சோல்ஜர் பாயும் ஒரு மேல் கேரக்டர். ஸோ இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒன்று போகும். அதுல ஸ்டார்ம்ஃப்ரண்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்லேண்டரோட அப்பாவா காமிச்சிருப்பாங்க. பட் இதுல ஒரு சேஞ்சஸா நம்ம சோல்ஜர் பாய் தான் நம்ம ஹோம்லேண்டரோட அப்பாவா காமிச்சிருக்காங்க. இப்படி ஒரு லவ் ட்ராக் மேபி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த டைம்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி போக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா லிட்டரலி பாய் சீரிஸ் கிரேசியா போகும். ஏன்னா அப்பாவோடையும் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல லவ்வரா இருந்திருக்காங்க. தென் அதே மாதிரி அவரோட பையன் ஹோம்லேண்டர் கூட பாத்தீங்கன்னா ஸ்டார்ம்ஃப்ரண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் பாய்ஸ் சீசன் 5 கண்டிப்பா வரும் நான் நம்புறேன். ஏன்னா சீசன் 5க்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் விட்டாகணும். பிகாஸ் சீசன் 5ல சோல்ஜர் பாய் ஒரு முக்கியமான ரோலே பிளே பண்ண போறாரு நான் நம்புறேன். ஏன்னா அவரை டீஸ் பண்ணிட்டாங்க. அதன் காரணமா தான் பாத்தீங்கன்னா சோல்ஜர் பாயோட முந்தைய வாழ்க்கை என்னன்றதை காட்டுறதுக்காக இந்த ஒரு சீரிஸ் நம்ம கொடுக்குறாங்க. இந்த சீரிஸ்க்கு அப்புறம் தான் சீசன் 5 வரப்போகுது. சீசன் 5ஓட முடியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ரூம் ஒன்று போயிட்டு இருக்கு. சீசன் 5ஓட முடிய போறது இல்ல. சீசன் 5மே ஒரு கிளிஃப்ஹேங்கர்ல தான் முடிய போகுது. சீசன் 5க்கு அப்புறம் ஒரு படம் வரும். ஸோ அந்த படம் தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த படத்துல
இடத்துல தான் ஹோம்லேண்டோட எண்டு இருக்கு, அதுதான் மாசா காமிக் அக்யூரேட்டா அப்படி இப்படின்னு இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து சீசன் 5யோட முடியுதா இல்ல அவங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் ஒரு படம் ஒன்று இருக்கு, அதுதான் இந்த எண்ட் கேம் அப்படின்ற மாதிரி முடிக்க போறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த வாட்டர் ரைசிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில ஏதாவது அனிமேட்டட் சீரிஸும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வாய்ஸ் சீரிஸோட டைம் லைனை வந்து கெனானோட ரீச் பண்ண ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ஒன்று வந்திருந்தது. அதே மாதிரி அதுக்கு ஒற்று போற ஏதாவது ஒரு சில அனிமேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கூட வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் வாட்டர் ரைசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதில் 2 தாறுமாறான கேரக்டர்ஸ் கம்பேக் கொடுக்குறாங்க. அவங்க என்ன மாதிரியான ரோலை ப்ளே பண்ண போறாங்கன்றதை பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ பாய்ஸ் சீசன் 5க்காக நீங்கள் எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க? முக்கியமாக இந்த வாட் ரைசிங், ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டாக எத்தனை பேர் காத்துட்டு இருக்கீங்க? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.